உயர் அதிகாரிகளுக்கும் அனைத்து தோழமை சங்க நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை பணியாளர் கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை இங்கு வந்திருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் சரி, அமைச்சர் பெருமகனார்களுக்கும் தெரிஞ்ச விஷயம், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என போற்றப்படும் என்கின்ற வள்ளுவரின் வாக்கிற்கு நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கறது பழைய ஓய்வு திட்டம். இது எல்லாரும் பேசிட்டாங்க. இது கண்டிப்பாக இந்த திராவிட மாடலினுடைய முதல்வர், துணை முதல்வர், இங்கு அமர்ந்திருக்கின்ற அமைச்சர் பெருமகனார்கள் ஏன்னா அரசை காப்பாற்றணும்னா முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் முதலமைச்சராக இருந்தால் வந்திருக்கின்ற இந்த அமைச்சர் பெருமகனார்கள் என்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் 100% நம்புறோம். அதே போல பொது நூலகத்துறையில சில கோரிக்கைகள் மிகப்பெரிய கோரிக்கையாக பொது நூலகத்தில் பார்க்கப்படுறது ஊர்ப்புற நூலகர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படும் சொல்லிட்டு இந்த அரசாங்கம் வந்தவுடனே குறைந்தபட்சம் 500 பேருக்கு காலமுறை ஊதியம் இல்லை, 3ஆம் நிலை நூலகராக பதிவு வழங்கி தந்த இந்த அரசுக்கு நாங்கள் நன்றி பாராட்டி இருக்கிறோம், நன்றி தெரிவிச்சிருக்கோம். மீது இருக்கிற ஒரு 1000 ஊர்ப்புற நூலகர்கள் மட்டும்தான். அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 45-50 வயசை கடந்தவங்க இருக்காங்க. இன்னும் 1-2 வருடங்கள்ல ஓய்வு பெறவங்க இருக்காங்க. இதுல 2 அமைச்சரும் ஏற்கனவே இன்னைக்கு இருக்கிற அமைச்சரும் சரி, நிதி அமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அவர் கண்டிப்பா தெரியும், இந்த கோரிக்கை கண்டிப்பா நிறைவேற்றுவாங்கன்னு நாங்க 100% நம்புறோம். இந்த அரசு வந்த பிறகு கண்டிப்பா பொது நூலகத்துறை மிகப்பெரிய மாற்றத்தை தான் எதிர்பார்த்து மாற்றங்களுக்கு உட்பட்டது தான். அண்ணா நூற்றாண்டு நூலகம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம், பெரியார் நூற்றாண்டு நூலகம், அஞ்சலை அம்மா நூற்றாண்டு நூலகம், நேற்று திருநெல்வேலியில நம்முடைய முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிற ஒரு 100 கோடியில ஒரு நூற்றாண்டு நூலகம் சொல்லிட்டு இந்த அரசு வந்தால்தான் பொது நூலகத்துறை கவனிக்கப்படுது. இந்த ஊர்ப்புற நூலகத்துக்கு கண்டிப்பா இந்த அரசாங்கம் காலமுறை ஊதியம் வழங்குன்னு சொல்லி நம்புறோம். நன்றி, வணக்கம்.